அம்மா அங்க பாருமா. டேய் குமரா, என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் மனமேடல வச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? எதுக்குடா இவ கழுத்துல தாலி கட்டின? ஆனந்த், உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேடா. உன் தம்பியே உன் முதுகுல குத்திட்டானேடா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? குமரன் தான் ஆனந்தி கழுத்துல தாலி கட்டணுங்கிறது என்னோட முடிவு. குமரன் தம்பி, அண்ணையே சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லு பாப்போம். ஏன்னா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதான். இல்ல அதனால இல்லடா, தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தம்பி கிடைச்சிருக்கான் பாரு, அத நினைச்சு அண்ணன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. எங்க அண்ணன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட காதல தியாகம் பண்றது கூட தயாரா இருக்குன்னு சொல்லி தன்னோட காதல குழி தோண்டி புதைச்சிட்டு உன்னோட காதல விட்டு கொடுத்துட்டு இங்க நிக்கிற பாத்தியா? அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அண்ணனுக்கு இந்த சந்தோஷமே வாழ்நாள் முழுக்க போதும்டா. நாளைக்கு காலையில ஆனந்தி கழுத்துல தாலி கட்ட போறது நீ. அண்ணன் நான் சொல்றேன்டா, ஆனந்தி கழுத்துல நீ தான் தாலி கட்ட போற. காதலிச்சவங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்பா, இத உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். இங்க யாரும் உன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்காத. காதலிச்சு ரெண்டு பேரு வாழ போறாங்க நினைச்சு நீ சந்தோஷப்படு. ஆனந்தி, உன் ஃப்ரெண்ட வச்சு என் பிள்ளை கிட்ட இல்லாத பொல்லாததான் சொல்லி நீ நினைச்சதை சாதிச்சிட்டல. எல்லாருக்கும் இப்ப சொல்றேன், ஆனந்தி என்னோட மனைவி. ஏய் ஆனந்தி, என்ன தூக்கி ஜெயில வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். குமரனையும் ஆனந்தியும் நீங்க எல்லாரும் உங்க வீட்டு பிள்ளையா ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கணும். இதான் என்னோட ஆசை. அண்ணன் இங்க பாருங்கண்ணே, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போங்க. கவலைப்படாதீங்க சார், உங்க அண்ணனுக்கு எதுவும் ஆகாது. அதான் உங்க அண்ணனை காப்பாத்திடலான்னு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல சார். இவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா குணமாயிட்டாரு. குணா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? உனக்கு இதுல சம்மதமா? நாம ரெண்டு பேருமே ஒரு தப்பான வாழ்க்கையில மாட்டிட்டு அதுல இருந்து மீண்டு வந்திருக்கோம். இனிமேல் நாம ரெண்டு பேர் வாழ்க்கையிலயும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும்னு அந்த ஆண்டவரை நான் வேண்டிக்கிறேன். நாம ரெண்டு பேரும் கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனந்தி, சொல்லுங்க சார். என்னது சார்? போக போக நான் இதை மாத்திக்கிறேன் சார். அதெல்லாம் முடியாது. இப்பவே என் கண்ணை பார்த்து ஐ லவ் யூ குமரன் சொல்லு. இது உன் புருஷனோட விருப்பம், வேண்டுகோள். குமரன்னு உரிமையா கூப்பிடுனேன். ஐ லவ் யூ குமரன். நீ என் வாழ்க்கையில கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஆனந்த்.